திரு ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, எத்தனை அணிகள் எதிர்த்தரப்பில் இருந்தாலும் சாம்பியன் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கை அர்த்தமுள்ள நம்பிக்கையா, அதீத நம்பிக்கையா? முழுக்க முழுக்க இயல்பான, நியாயமான, சரியான நம்பிக்கை. ஏன்னா 2024 மக்களவைத் தேர்தலுங்கிறது ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்தி தான் அந்த தேர்தல் நடந்தது. தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டோம், இந்தியாவை காப்பாற்ற போகிறோன்னு தான் அவங்க அதை முன்னெடுத்தாங்க. அதில் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸில் 48 விழுக்காடு வாக்கெடுப்பார்னு உங்கள்கிட்டே சொன்னேன். 2வது இடத்துல வர்றவருக்கும் ஸ்டாலினுக்குள்ள வித்தியாசம் 19ஓட அதிகம் இருக்குன்னு சொன்னேன். அப்போ களமே இல்லையான்னு நீங்கள் உடனே கேட்டீங்க. அந்த மாதிரி அதிகம் தான் வந்து 39ஐயும் ஜெயித்துட்டாங்க. இப்போதும் 2வது வரக்கூடியவங்களுக்கும் மோஸ்ட் ப்ராபபிளி எடப்பாடி பழனிசாமி தான் இருப்பார். அவருக்கும் ஸ்டாலினுக்குள்ள வித்தியாசம் 2 இலக்கத்தில் இருக்குங்கிறதான் இன்னைக்குள்ள நிலவரம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஐயா விஜய் அவர்கள் வந்து புதிய இயக்கமாக வர்றாரு. அவர் 26 என்ன வாக்கு எடுத்தாலும் அந்த வாக்கில் அதிக சேதாரம் தோத்து போன அதிமுகவுக்கு தான் இருக்கும். மேலும் அவர் எம்ஜிஆரையும் ஜெயலலிதா அம்மையாரையும் முன்னிறுத்தும் போது அவருக்கு டார்கெட்டே அதிமுக வாக்குங்கிற லெவலில் தான் இருக்குது. அடுத்தால நாம் தமிழர் சீமான் அவர்கள் வந்து ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது 1 விழுக்காடு வாக்கில் தான் இருந்தாப்புல. அப்போ ரொம்ப கடுமையாக வீரப்பன் கொள்ளக்காரம்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு 2 பேரும் உயிரோடு இருக்கும்போதே அவருக்கு தமிழ் தேசிய அரசியலை முன்னிறுத்தி வீரப்பனை ப்ரொஜெக்ட் பண்ணி அவர் களத்துக்குள்ளே வந்தாலும் எடுத்தது 1.1 விழுக்காடு வாக்கு தான் எடுக்க முடிஞ்சது. கலைஞர் வர்சஸ் ஜெயலலிதா அம்மையார் சண்டை வந்து ரொம்ப டைட்டாக இருந்தது. 1 விழுக்காடு இதில் தான் ஜெயலலிதா அம்மையார் வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினாங்க. அதற்கு பிறகு அந்த அதிமுகவின் டைனமிக்ஸ் தன்மை மாறிட்டு இரட்டை தலைமை, அந்த காஸ்ட் நியூட்ரல் ஒரு பிராமின் லீடர் இருந்ததை மாறி இரட்டை தலைமைன்னு வரும்போது நாம் தமிழர் சீமானுக்கு ஒரு வளர்ச்சி கிடைக்குது. அந்த வளர்ச்சிங்கிறது எடப்பாடி பழனிசாமியின் ரெட்டலையின் பலகீனத்தில் தான் அது கிடைக்குது. குறிப்பாக சொல்ல போனால் நாம் தமிழர் சீமான திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாங்கிற வாக்குன்னு சொல்லுவாங்க. அது டெசல்ட்ரி லுக்கில் மேலெழுந்த பார்வையில் பலரும் சொல்றது. இன்டெப்த் அலைன்ஸ் என்ன சொல்லுதுன்னா அது எடப்பாடியின் பலகீனத்தில் நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே, அதிமுகவில் பலன் இல்லாத 100% கம்யூனிட்டிஸ் தான் சீமான ஆதரித்து சீமானுக்கு ஒரு வளர்ச்சி கிடைக்குது. அப்போ சீமானுக்கு வளர்ச்சியும் எடப்பாடியை தான் அதிகம் பாதிக்கும். சீமானுக்கு அரசியலுங்கிறது ஸ்டாலினுக்கு அருந்ததிகளும் பிறமொழியாளர் வாக்குகளையும் கன்சால்டேட் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை தான் இயல்பாக உருவாக்குது. இன்னைக்கு சீமான் எடுத்து வைக்கக்கூடிய இஷ்யூவுக்கு இன்னொரு பக்கம் ஸ்டாலின் தான் நிற்கிறாரு. அப்போ எதிர்பக்கத்தில் அந்த பிறமொழி சகோதரர்கள் வாக்கு ஸ்டாலின் பக்கம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதிலும் எடப்பாடி பழனிசாமிக்கான அதிமுகவுடைய பலவீனத்தில் தாவேக்காவும் நாம் தமிழரும் ஸ்கோர் பண்ணும் அப்படி சொல்றீங்க. நாம் தமிழர் அதிமுக பலகீனப்படுத்தி தான் வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. தாவேக்கா புதுசாக வரக்கூடிய ஒரு க்ரோட் பில்லிங் கெப்பாசிட்டி உள்ள ஒரு நட்சத்திர நடிகரோட ஒரு கட்சி. அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு வராரு. பொதுவாகவே ஒரு புதிய சக்தி வரும்போது தோத்து போனவங்க தான் அதிக பலகீனத்தை அடைவாங்க. அது மேலும் எம்ஜிஆர் ஜெயலலிதாங்கிறது மாபெரும் மக்கள் தலைவர், மக்கள் திலகம் எம்ஜிஆர், விமன் ஐக்கானா இருந்தவங்க ஜெயலலிதா அம்மையார். இந்த 2 பேரையும் அவர் முன்னிறுத்துறாரு. செங்கோட்டையனையும் அழைச்சிக்கிட்டு அந்த அவங்கள முன்னிறுத்தி அந்த களத்தை அமையும் போது எங்கள் ஊர் சேர்ந்த முத்துகிருஷ்ணன், திராவிட இயக்கத்தின் ஒரு பெரிய போர்ப்படை தளபதியான பேச்சாளர் சகோதரர் நாஞ்சில் சம்பத்து எல்லாரும் இங்கே வரும்போது அவருக்கு டார்கெட் வந்து அதிமுக வாக்களாக தான் இருக்குது. ஸோ வெற்றி பெற்ற அணி திமுக அணி இன்டாக்டா இருக்குது. இன்னும் சொல்ல போனா ராகுல் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது அப்படியே தான் இருக்கா? 2019, 21, 24 அப்படியே தான் 26க்கும் வருதா? அப்படியே தான் முந்தைய 3 தடவை இருந்ததை விட பிரச்சனைகள் மிக மிக குறைவா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. குறிப்பா சொல்ல போனா ராகுல் காந்தி, பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி முக ஸ்டாலின் சரண்டர் ஆயிருக்கிறார். ஒரு தேசிய தலைவர் பீகார் தேர்தல் முடிவுக்கு பிறகு ஒட்டுண்ணி காங்கிரஸை தனிமைப்படுத்துங்கள், ஐசோலேட் பண்ணுங்க காங்கிரஸ்ங்கிறத பொதுவாக தமிழ் மண்ணில் நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய கருத்து தான். 2021 அந்த கருத்தை சொன்னோம். அதை தான் மோடி ஏற்றுக்கிட்டாரு. அந்த கருத்தை மோடி இப்போ முன்வைக்கும் போது அகிலேஷ் யாதவ்கிட்ட இருந்து, மம்தாக்கிட்ட இருந்து, தேஜஸ்வி யாதவ்கிட்ட இருந்து, சரத்பவார்கிட்ட இருந்து, ஸ்டாலின்கிட்ட இருந்து காங்கிரஸ் ஐசோலேட் பண்ணுங்கிற ஒரு மூவை ஒட்டுண்ணி காங்கிரஸ் மற்ற கட்சிகளை உறிஞ்சி மற்ற கட்சிகளை கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளை உரியக்கூடிய கட்சி காங்கிரஸ்ன்னு மோடி பீகார் தேர்தல் முடிஞ்சதும் சொன்னதும் ஸ்டாலின் ஒரு மறைமுக மிரட்டலோட ஒரு அறிக்கை விடவும் ராகுல் காந்தி ஸ்டாலின் சரண்டர் ஆயிருக்காருன்னு சொல்லும்போது விடுதலை சிறுத்தைகள் மற்ற கட்சிகள் யாருமே வந்து ஒரு பெரிய பலமோ செல்வாக்கோ உள்ளவங்க கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஸ்டாலினும் 25 விழுக்காடு எடுத்து வந்தவர் தான். இவங்க எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஒரு காம்பினேஷன் கமிஷன்ல வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க. வெற்றி தொடர்வதை அந்த அணி தொடருங்கிறதா என்னோட பார்வையா நேற்றும் இருந்து இன்னைக்கும் இருக்குது. ஆனா 4 முனை போட்டி 26ல
அந்த தன்மை மாறாதா? 5 வருட ஆட்சியில் இருக்கிறாங்க, அதனால ஏற்படக்கூடிய அதிருப்தி அப்படிங்கிறது குறைந்தபட்ச வாக்கு சேதாரத்தை கூட திமுகவுக்கு ஏற்படுத்திடாது. அதான் 45 விழுக்காடு வாக்கு குறையாம மு.க. ஸ்டாலின் தலைமை கண்டிப்பா பெறுவாங்க. இன்னும் 26ல சொல்றீங்க? 26ல நான் 48 சொன்னேன், 24ல இப்ப 45 சொல்றேன். நீங்க சொல்லக்கூடிய அந்த ஜெயலலிதாவுக்கு வந்து 2014 இருந்து 16ல 4 விழுக்காடு வாக்கு குறைஞ்சது. இவங்களுக்கு எப்படி இருந்தாலும் 45க்கு மேல அவர் மெயின்டைன் பண்ணிடுவாரு. மேலும் அங்க திராவிட இயக்கத்தை காப்பாற்றணுங்கிற பேரில் ஓபிஎஸ், டிடிவி மற்றும் தேமுதிக போன்றவங்களும் திமுக ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதில் 1-2 கட்சிகளும் திமுகவோட கூட்டணி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 98ஆம் ஆண்டு கலைஞர் கூட்டணி தேவையில்லை, ஜெயித்தனி அப்படியே ஜெயிக்குங்கிற மாதிரி ஒரு அஜாக்கிரதையாக இருந்து கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு, எங்கள் பிரதமர் வாஜ்பாய், பாமக, மதிமுக எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய வெற்றியை அதிமுக கிடைச்சது மாதிரி நாம் அசிரத்தையா இருக்காண்டாம். அபண்டன் காஷன்ல ஓபிஎஸ் வந்தா ஓபிஎஸ், டிடிவி வந்தா டிடிவி, பிரேமலதா அம்மையார் வந்தா பிரேமலதான்னு இந்த 3 கட்சிகளுக்குமே 46% வாங்கும்னு உறுதியா சொல்றீங்க திமுக அணி? 45க்கு மேல 45. சரி, 45ன்னு வச்சுக்கிட்டா கூட அதற்கப்புறமும் தைரியத்துக்கு ஓபிஎஸும் பிரேமலதாவும் தேவைப்படுறாங்களா? அரசியல் அபண்டன் காஷனா இருக்கிறது தப்பு இல்லை. கலைஞர் மாதிரி காம்ப்ளசண்டா இருந்து 98ல ராமதாஸ் கலைஞரோட ஜெயலலிதாமையோட சேர மாட்டான்னு ரொம்ப காம்ப்ளசண்டா இருந்தாரு. எண்ட் ஜஸ்டிஃபைஸ் தி மீன்ஸ் அன்னைக்கு பாமக துணைத் தலைவரா, செய்தி தொடர்பாளரா, அரசியல் தலைமைக்குழு உறுப்பினரா 3 பதவி டாக்டர் ஐயா தந்ததுக்கு என் கடமையை நான் செய்து வச்சேன். ஒரு சோசியல் போல்ஸ் அதிக ஓட்டு வரும்ங்கிற அடிப்படையில் அதிமுக பாமக கூட்டணிங்கிறது டாக்டர் கலைஞர் எதிர்பார்க்கல. சோ அபண்டன் காஷன்ல இருந்து இவங்க அதிமுக போகும்போது என்ன விளைவு ஏற்படுமோ அதே விளைவு ஏற்படாண்டாம். இல்ல திமுகவை பலப்படுத்துறதுக்கான ஸ்ட்ராட்டஜியா இல்ல எதிர்த்தரப்பு பலமாயிடக்கூடாதுன்றதுக்கான ஸ்ட்ராட்டஜியா தான் இருக்க போகுது? ரெண்டுமே ஒண்ணுதானே. நேரடி எதிரி எடப்பாடியை தான் அவர் பார்க்கிறார். நீங்க முதல்ல சொன்னது கொஞ்சம் கூட அஜாக்கிரதையா இருந்துடக்கூடாதுன்னா வெற்றிக்கு ஏதாவது ஒரு இடத்துல கூட சர்க்கிள் வந்துறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எதிர்த்தரப்ப கொஞ்சம் கூட பலப்படுத்திடக்கூடாதுன்னா தான் அவங்களெல்லாம் படுத்துக்கொண்டே காமராஜர் தோத்தாரு. 98ல அதிமுக பாமக கூட்டணி வைக்க மாட்டேன்னு நினைச்ச கலைஞர் தோத்தாரு. முன்னேறிகள் தவறுகள் பாடம் படிச்சு கலைஞரை விட புத்திசாலித்தனமான ஒரு தலைவராட்டு ஸ்டாலின் மூவ் பண்றாரு, மூவ் பண்ணுவாருங்கிறத நான் உறுதியா சொல்றேன்.